பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இங்கே பாருங்கள், குஷ்டரோகம் நீங்க முடியாத குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம தெருவை விட்டு இல்லை நாட்டை விட்டு தேசத்தை விட்டு ஒதுக்கி வச்சுக்குவாங்க. அப்படியாப்பட்ட குஷ்டரோகத்தை இயேசு சுகப்படுத்துவார். அவரால் முடியும் என்று அவன் அறிந்திருக்கிறான். இயேசு அநேக பேருக்கு அந்த குஷ்டரோகத்தை பார்த்து திரும்பி ஓடிடுவாங்க, நமக்கு ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கையை நீட்டி, அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகின்றாருங்க. எப்படியாப்பட்ட கடவுள் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட வியாதியோ, எப்படியாப்பட்ட வறுமையோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவன் மனதுருகி ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக எடுத்த போல உங்கள் சூழ்நிலை, எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வியாதியோ வறுமையோ எந்த சூழ்நிலையோ, அவன் முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பாக என்னை சுத்தப்படுத்த, என் வியாதியை நீக்க, என் வறுமையை போக்க, என் வாழ்க்கையை நீ சுகப்படுத்த உம்மால் ஆகும் என்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நிச்சயமாகவே அந்த குஷ்டரோகத்தை நீக்கின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், குஷ்டம் போல நம்மளை முடக்கி வைத்திருக்கிற காரியங்கள், எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறேன். தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்து உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீ மனதுருகி கையை நீட்டி தொட்டு சுகமாக்கினவரே, இப்போது அந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் என்னென்ன காரியத்தெல்லாம் அவர்கள் முடங்கி இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியெல்லாம் நடக்க முடியாதபடி இருக்கிறார்களோ, உன்னை நோக்கி கூப்பிட போகிறாங்க ஆண்டவரை, கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை மாத்திரத்தில் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவே, உம்முடைய கையில் நீட்டுங்கப்பா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை, உன்னை நோக்கி கூப்பிடும்போது அவங்க முகங்கள் பிரகாசம் அடையட்டும், அவங்க முகம் பிரகாசம் அடைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் என்ன தோல்வியோ, என்ன வறுமையோ, எந்த தேவையாக இருந்தாலும் ஆண்டவரை, அந்த குஷ்டரோகியை நீ தொட்டு சுகமாக்கினது போல எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பலுகி பெருக உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.